Hi guys, welcome to 360 channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OED listening அப்படினா என்ன, இது எந்த மாதிரியான டெஸ்ட்னு தான் பார்க்க போறோம். நாம ஆல்ரெடி previous வீடியோல OED னா என்ன, அதை யாரெல்லாம் படிக்கலாம், இந்த எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த கண்ட்ரிக்கு இந்த எக்ஸாம் எலிஜிபிள்ங்கறத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் அதில் ஒரு டெஸ்ட்டான லிசனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கிட்ட போகலாம். OED லிசனிங்னா என்ன, அதை கேட்கும்போதே நமக்கு தோணுது இது ஏதோ கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இப்போ இது எந்த மாதிரியான டெஸ்ட்டு, ஸோ இதில் எந்த மாதிரியான ஆடியோலாம் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இது நம்ம மெடிக்கல் ரிலேட்டடான ஆடியோ தான் கண்டிப்பாக கேட்போம். ஸோ இதில் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் A, B அண்ட் C. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி. ஓவராலாக இந்த டெஸ்ட் எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தோன்னா 45 to 50 minutes நடக்கும். இந்த லிசனிங் டெஸ்ட்டில் மொத்தம் 42 கொஸ்டின் இருக்குது. அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியோ கேட்டு ஆன்சர் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் OED லிசனிங் டெஸ்ட் எழுதுறீங்களோ, அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதில் 12 ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இந்த 12 ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே இந்த சேம் சிலபஸ் தான் வந்து OED லிசனிங் மட்டும். ஸோ இப்போ பார்ட் A பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் மொத்தம் 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஈச் எக்ஸ்ட்ராக்டும் 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் 12 கொஸ்டின்ஸ்க்கும் வேறு மாதிரியான ஆடியோ வரும். ஃபஸ்ட்டு 12 கொஸ்டினுக்கு ஒரு ஆடியோவும் அடுத்த 12 கொஸ்டினுக்கு ஒரு ஆடியோவும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பட் சினாரியோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு டாக்டரும் ஒரு பேஷண்ட்டும் பேசுகிற மாதிரியான சினாரியோ தான் இருக்கும். ஸோ அவங்க பேசுகிறத வச்சு இங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஆடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 30 minutes உங்களுக்கு வந்து இந்த 12 கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியூரிங் ஆடியோ அப்போ நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிக் ஆன்சரை வச்சு அந்த பிளாங்க்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா இது ஆடியோ பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 minutes ஒரு ஆடியோக்கு வந்து பார்ட் Aல இருக்கும். இப்போ பார்ட் Aவை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், கிளாரிஃபை ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன எக்ஸாமு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்ட் B பற்றி பார்க்கலாமா. இதில் மொத்தம் 6 கொஸ்டின் இருக்குது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் சைடில் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்ப்பீங்க. கொஸ்டின் 25ல் ஸ்டார்ட் ஆகி 30ல் முடியும். பார்ட் Bயில் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ ஈச் ஆடியோக்கு முன்னாடியும் 10 seconds வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை படிக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோ ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஷேடோ பண்ணணும். நமக்கு OED எக்ஸாம்னாவே தெரியும், நம்ம பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்சிலை வச்சு ப்ராப்பராக நீங்கள் ஷேடோ பண்ணணும். ஸோ இதே மாதிரி 6 எக்ஸாக்ட்டுக்கும் தனித்தனியான ஆடியோ வரும். எல்லா கொஷினுக்கும் தனித்தனியாக நீங்கள் 10 minutes வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். இவ்வளோ தான் பார்ட் B. அடுத்து பார்ட் Cன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் Cயில் மொத்தம் 2 எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ 2 எக்ஸ்ட்ராக்ட்னால் பார்ட் A மாதிரி தான். ஸோ ரெண்டுலேயுமே 6 கொஸ்டின் இருக்கும். ஆனால் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரு எக்ஸ்ட்ராக்டில். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராக் 6 கொஸ்டினுக்கும் ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆடியோ ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த 6 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் எதை ஆன்சர் நினைக்கிறீங்களோ அதை இதுலேயும் சேம் அதே மாதிரி ஷேடோ பண்ணணும் அந்த ஆப்ஷனை. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்ட் Cயில் என்ன மாதிரியான ஆடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் மெத்தட் ஆர் இன்டர்வியூ டைப் கொஸ்டின் வரும். ஒரு செட் ஆஃப் வந்து இன்டர்வியூ வந்துச்சுன்னா அடுத்த செட் வந்து ப்ரெசன்டேஷன் மெத்தடில் தான் வரும். ஸோ ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்ட் C. ரெண்டுலேயும் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் கடைசியாக ஆடியோ முடிஞ்சதும் 2 minutes உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து என்ன ஆன்சர்ஸ் வேணால் பார்ட் Aலேருந்து Cக்குள்ளே ஆன்சர்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் எழுதியிருக்கீங்களா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை என்ன பண்ணணுமோ நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து சரி பண்ணிக்கலாம் அந்த 2 நிமிஷத்தில். ஹோப் இப்போ உங்களுக்கு OED பற்றின ஓரளவுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு லிசனிங்கை பற்றின ஓரியன்டேஷன் கிடச்சிருக்கும்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் OET அஃபிஷியல் வெப்சைட்லேயும் 5 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் கொஞ்சம் ஈஸியான வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் அப்போ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது மாதிரி எக்ஸாமில் வராது. ப்ராக்டிஸ்க்கு ஓகேவாக இருக்கும். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் 5 மாடல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றின ஓரளவுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.